வணக்கம். செய்திச் சுருக்கம். விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் போனது திமுக. திருச்சி கூட்டத்தில் மோடி பரபரப்பு பேச்சு. திருச்சி பஞ்சப்பூரில் நடந்த அரசு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று சுமார் ரூபாய் 5650 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை துவங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து திருச்சியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இதில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது: திருச்சி நகரில் உங்கள் முன் நான் இருப்பது பெருமிதமான தருணம். நெஞ்சுரம் நம்பிக்கை மிகுந்த நகரம் திருச்சி. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியை விட தமிழகத்துக்கு 4 மடங்கு அதிக நிதி வழங்கியுள்ளோம். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கு அமைவது அவசியம். ஒரே குடும்பத்திற்காக ஆட்சி நடத்துகிறது திமுக. தமிழகத்தில் ஒரு குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி நடக்கிறது. விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் போனது திமுக. வேலை வாங்கி தருவதாக திருச்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் மோசடி செய்துள்ளார். இந்த மோசடி பணம் எல்லாம் எங்கே போகிறது? ஒரு குடும்பத்துக்கு செல்கிறது. அந்த குடும்பத்தின் சொத்தாக மாறுகிறது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. பயமில்லா வாழ்க்கையை பெண்களுக்கு உத்தரவாதப்படுத்துவோம். சொன்னதை செய்வதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி. என்டிஏவால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும். தமிழகத்தில் ஒரு குடும்பத்துக்கு உழைக்கும் அரசு இல்லாமல் மக்களுக்கு உழைக்கும் அரசு தேவை. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற மக்கள் தயாராகிவிட்டனர். வரும் சட்டசபை தேர்தல் மிக முக்கியமானது. ஊழல் பாதையா, வளர்ச்சி பாதையா? நாம் அனைவரும் இணைந்து வளமான தமிழகத்தை உருவாக்குவோம். ஈரான் அமெரிக்கா போர் தொடர்பான வதந்திகளை நம்பாதீர்கள். மேற்காசிய போரால் மக்கள் பயப்பட வேண்டாம். சிலிண்டர் தட்டுப்பாடு நெருக்கடியில் இருந்தும் மீண்டு வருவோம் என பிரதமர் மோடி பேசினார். அடுத்தடுத்து வெடித்த ட்ரோன்கள். துபாய் ஏர்போர்ட் அருகே பரபரப்பு. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல் 10 நாட்களுக்கும் மேலாக தொடர்கிறது. பதிலுக்கு ஈரானும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகளை குறிவைத்து அடிக்கிறது. சில நாட்களாக பதிலடி தாக்குதலை குறைத்து இருந்த ஈரான் மீண்டும் வளைகுடா நாடுகளில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. கத்தார், ஈராக்கின் குர்திஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போர் பதற்றங்களுக்கு இடையே இன்று துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே ஈரானிய ட்ரோன்கள் விழுந்து வெடித்தன. இந்த சம்பவத்தில் ஒரு இந்தியர் உட்பட 4 பேர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து துபாய் ஊடக அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி, ஈரான் ட்ரோன் தாக்குதலில் ஒரு இந்தியருக்கு மிதமான காயம் ஏற்பட்டுள்ளது. கானா நாட்டைச் சேர்ந்த 2, வங்கதேசத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளன. தாக்குதல் விமான நிலையத்திற்கு மிக அருகில் நடந்த போதிலும் விமான போக்குவரத்து பாதிக்கப்படாமல் வழக்கம் போல் இயங்கி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இதுவரை சுமார் 1400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஈரான் ஏவியுள்ளதாகவும் அதில் பெரும்பாலானவை அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முறியடிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் உச்ச பதவிக்கு முஜ்தபா வருவதை விரும்பாத தந்தை. அயத்துல்லா கமேனியின் உயிலில் இருந்த ரகசியம். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கடந்த 28ஆம் தேதி கொல்லப்பட்டார். உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த கமேனி இறந்ததால் அந்த பதவிக்கு அவரது 2வது மகன் முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டார். 56 வயதான முஜ்தபா மக்களிடையே அவ்வளவு பரிச்சயம் இல்லாதவர். எந்த ஒரு அரசாங்க பதவியும் வகித்ததில்லை. பொதுக்கூட்டங்கள், மீடியாக்களிலோ தோன்றியதும் மிக குறைவு. அயத்துல்லா அலி கமேனி தமக்கு பிறகு மகன் அந்த பதவிக்கு வருவதை விரும்பவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கமேனியின் உயிலில் முஜ்தபாவை தமக்கு பிறகு வாரிசாக நியமிக்க வேண்டாம் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் என்று ஈரானிய உளவுத்துறையுடன் தொடர்புடைய ஆராய்ச்சி இயக்குனர் கோஸ்ரோ இஸ்மஹானி தெரிவித்துள்ளார். நாட்டை வழிநடத்துவதற்கு தேவையான அனுபவம், அரசியல் அந்தஸ்து முஜ்தபாவிடம் இல்லை என்று அவரது தந்தை நம்பினார். முஜ்தபா திறமையற்ற இளம் மதகுரு. அவர் அரசியல் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கவில்லை என்று இஸ்பஹானி கூறியிருக்கிறார். வழக்கமாக ஈரானின் உச்ச தலைவரை நிபுணர்கள் சபைதான் தேர்ந்தெடுக்கும். ஆனால் முஜ்தபாவின் நியமனம் அந்த முறைப்படி நடக்கவில்லை. ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் அழுத்தம் காரணமாகவே உச்ச பதவியில் முஜ்தபா நியமிக்கப்பட்டிருக்கிறார். நிபுணர்கள் சபையின் ஆதரவை அவர் பெறவில்லை. வாரிசு முறை நியமனத்தை பல மதகுருமார்கள் புறக்கணித்ததாக தெரிகிறது. முஜ்தபாவை எளிதாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவராக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை நினைக்கிறது. அவரை ஒரு கைப்பாவையாக பார்க்கிறது என்று இஸ்பஹானி கூறியிருக்கிறார். அமெரிக்காவில் களமிறங்க ஈரானுக்கு ட்ரம்ப் அனுமதி. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்க ஈரான் அணிக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தும் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ஜூன் 11ஆம் தேதி முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் ஈரான் அணி விளையாடும் அனைத்து லீக் போட்டிகளும் அமெரிக்காவிலேயே நடக்க உள்ளது. ஆனால் தற்போது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருவதால் ஈரான் கால்பந்து வீரர்கள் அமெரிக்கா செல்வார்களா என்ற கேள்வி எழுந்தது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பை ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ சந்தித்து பேசினார். அதிபர் ட்ரம்பை சந்தித்த பிறகு இன்ஃபான்டினோ கூறுகையில், ஈரான் அணியை அமெரிக்கா வரவேற்கும் என ட்ரம்ப் உறுதி அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். உலகம் இன்று பல்வேறு விஷயங்களில் பிளவுபட்டு கிடக்கிறது. முன்னெப்போதையும் விட இப்போதுதான் மக்களை ஒன்றிணைக்க உலகக்கோப்பை போன்ற ஒரு பிரம்மாண்ட நிகழ்வு நமக்கு தேவைப்படுகிறது என ஜியானி இன்ஃபான்டினோ கூறியுள்ளார். முன்னதாக அமெரிக்காவுடனான போரை காரணம் காட்டி அந்த நாட்டுக்கு தங்கள் வீரர்களை அனுப்புவது சரியாக இருக்குமா என ஈரான் கால்பந்து சங்க தலைவர் மெஹதி தாஜ் கவலை தெரிவித்திருந்தார். தற்போது ட்ரம்ப் அனுமதி வழங்கியுள்ளதால் அமெரிக்காவில் நடக்கும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஈரான் அணி விளையாடுவது உறுதியாகியுள்ளது.